வாழ்த்துங்கள் அப்பா. அருமை செல்வமி அப்பா அன்பார் அமுதொட்டி தன்பார் தேரோட்டி வெள்ளி கிண்ண தமிழகத்து நிலவை காட்டு வருங்காலத்தில் வாடகை அப்பா இன்று போல் என்றென்று இருக்க உன் தந்தை நான் உன்னை உளமாற அப்படியே சரிங்கப்பா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்மட்ட முள்ளையில பார்த்தது அப்ப பார்த்தது அப்போ இடுப்புல தூக்கி வச்சு கொடுக்கணும் ஓடுவேன். அண்ணா ஆயிச்சு வாங்கி கொடு, அண்ணா ஆயிச்சு வாங்கி கொடுப்பேன், புளிப்பு ஆயிச்சு வாங்கி கொடுப்பேன், சப்பிங் அடைப்பேன் வாங்கி கொடுப்பேன், சப்பிங் அடைப்பேன். கேள்வி விட்டம்மா உனக்கு ஆயிச்சு வாங்கி கொடுத்தேன் பல்லா கொடுமா குத்தாயில குடிப்பேன். இப்பெல்லாம் கேட்க முடியுமா? இப்ப கேட்க முடியாது. செத்து சரி வெளிநாடு போனேன் பட்டப்படிப்பு எடுக்க. சரி வெளிநாடு போய் பட்டப்படி படிச்சு வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்கிலிட்டு ஆரம்பிக்க கேள்வி கேட்க போறேன். பதில் எப்படி சொல்றேன்னு பார்க்க போறேன். ஏன் தெரியுமா? அப்பாவுக்கு வயசாகி போச்சு, இங்கே சொல்றேங்க அவர் பேச்சுக்கு. அப்புறம் இந்த நாட்டை உங்ககிட்ட படிச்சாங்கன்னா பசங்க கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். இந்த நாட்டை எப்படி ஆளணும் என்ன பண்ணி எல்லாம் எங்க அப்பா எனக்கு சொல்லி அவர் சொன்னதான் கேட்க மாட்டாங்க. செல்போன் நோண்டுறவங்க பத்தியா நோண்டிக்கிறான் பாரு, என்ன கூட்டி குச்சிக்கிறான் பாரு அவன். அது போல ஆளுங்க ஏடா கூடமா கேள்வி கேட்பானுங்க. கேட்கட்டா கரெக்டா பதில் சொல்லணும். சரி நம்ம துண்ணக்கூடிய ஒரு பொருள் அது என்ன சொல்லு? எல்லாமே தான் சாப்பிடுறோம். சரி அது போய் என்னது எதனா ஒரு கல்ல சாப்பிடலாம், அது என்ன கல்? கல்ல ஒண்ணுமே புரியலப்பா. கேள்விமா ஒரு கல்ல நம்ம சாப்பிடலாம், அது என்ன கல்? எந்த கல்லுமே சாப்பிடவே எனக்கு நீ சொல்ற கல் சமயம் தெரியாது. கல்லுக்கு இது என்ன கல்லு? சாப்பிடக்கூடிய கல்லுக்கு இது என்ன கல்லு? ஆமா எங்க போறான் போய்க்கிறான் பாரு கடைக்கடை அவன் குடிக்கிட்டு சொல்றான். அது கல்லு குடிக்கிறது, நான் சொல்றது சாப்பிடுறது. சாப்பிடக்கூடிய கல் என்ன? குடிக்கிற கல் குடிக்காரன் மாதிரி சொல்றியா? சொல்லுமா தெரியல பண்ணியே சொல்லுப்பா. கிடையாது. சாப்பிடக்கூடிய கல் என்ன தெரியுமா? அதான் பொங்கல். ஆமா பொங்கல், அதான் சாப்பிடக்கூடிய கல் பொங்கல். யோசனை பண்ணணும். அவன் எங்க போனான் பாரு, அதுக்காண்டிய கல்லு. அதான் யோசனை பண்ணணும். தெரியா? அவங்க ஆராய்ச்சி பண்ணுவானுங்க அவனுங்க, தெரியுமா? ஆராய்ச்சி பண்ணி போய் இறங்கிட்டானுங்களா? சரி நம்ம குடிக்காத பால் எது? குடிக்காத பால் கள்ளிப்பால். என்ன பேர்? கள்ளிப்பால். கள்ளிப்பால் தான் எல்லாம் குழந்தை ஊத்துறாங்க இப்போ. குடிக்காத பால் எது? என்னது எனக்கு ஒண்ணே தெரியலையே. குடிக்காத பாலுக்கு இது எது சொல்லு? பால் தெரியாதா? அமெரிக்கா பாட்டு பாடி பச்சு தெரியாது. கம்மியாடி போய் சொல்லி கொடுப்பான். குடிக்காத பால் என்ன பால் தெரியுமா? அதான் டாப் பால். அதுதான் குடிக்க முடியாது. டாப் பால் பண்ணணும். யோசனை பண்ணணும். சரி பரவாயில்ல. முட்டைக்கு நடுப்புற என்ன இருக்கும்? முட்டைக்கு நடுப்புற என்ன? இதுக்கு தெரியும் எனக்கு கேள்வி. சொல்லு. முட்டைக்கு நடுப்புற உள்ள குண்ட மஞ்சள் நான் துன்றத்திலே கிளம்பி போய் முட்டைக்கு நடுப்பு குண்டா இருக்குமா? முட்டைக்கு நடுப்புறோம். நல்லா யோசனை பண்ணுமா? நல்ல யோசனை பண்ணாலே சிந்திச்சு பார்த்தா சரி. முட்டைக்கு உள்ள நடுப்புற குண்ட மஞ்சள் கலர் குண்டா இருக்கணும். அவனா தெரியுமா குஞ்சு இருக்கணும். அப்படியே ஆள் அவன். நான் கேட்டது என்ன? முட்டைக்கு நடுப்புற என்ன இருக்கணும்? முட்டைக்கு நடுப்புற குண்டாலா இருக்காது. முட்டைக்கு நடுப்புற என்ன தெரியுமா இருக்கும்? இட்டு இருக்கும். இட்டு மூ இட்டை இட்டுக்குதான். நான் கேட்டது முட்டைக்கு நடுப்புற. நீ சொன்ன பதில் முட்டைக்குள்ள. இன்னும் யோசனை கிடையாது. இது உள்ளுக்கு இது, இது நடுப்புற இருக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். யோசனை பண்ணணும். என்ன சிம்பிளா கேக்குறேன், யோசனை பண்ணணும். சரி பரவாயில்ல. 6ல 3 போனா என்ன இருக்கும்? 6ல 3 போனா என்ன இருக்கும்? 6ல 3 போயிட்டு மீதி 3 தான் இருக்கும். அதேதான் 1வது கிளாஸ் தான் படிச்சு வந்துக்கிறீங்க. நீ பட்ட படிப்பு படிக்கல. போங்க தாட்டு வந்துங்க. நல்லா யோசனை பண்ணு. என்னடா இவ்வளவு சிம்பிளா கேக்குறேன். அத அவன் சொல்ல மாட்டானா? என்னடா 6ல 3 போனா 3 காய் இருக்குன்னு சொல்ல மாட்டானா அவன்? தெரியாதா? ஏன் கேக்குறேன் நானு? யோசனை பண்ணு. படிச்சாலும் 6ல 3 போனா மீதி 3 தான் இருக்கும். கிடையாது. 6ல 3 போனா என்ன இருக்கு தெரியுமா? வெறும் தண்ணி தான் இருக்கும். அதான் 6ல 3 போயிட்டு அப்புறம் என்ன இருக்கும்? நான் தான் சொல்லிக்கிறேன். என்னைக்கு 1 2 3 4 5 அதுக்கு யோசனை பண்ணா என்னடா இவ்வளவு சிம்பிளா கேக்கணும். 6ல 3 போனா இருக்கும். வெறும் தண்ணி தான் இருக்கும். இஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன பண்ண படி படிச்சுக்கிறீ நீ? சரி பரவாயில்ல. ஆண்டவன் எலிக்க மாலி வச்சான். இது கூட ஒரு கதையா? அதனுடைய படிப்பு அதுக்கு எலி. என்ன பச்சா மாலி வைக்கல. உன்ன பச்சா மாலி எலிக்கு மட்டும் ஏன் வச்சான்? மாட்டுக்கு தான் வச்சிருக்கான். ஆட்டுக்கு வச்சான் எந்த கொசுகான தள்ளி உடுத்துக்கு. ஆட்டுக்கு வச்சா எந்த தெரியும்? புடுக்கு போட்ட தள்ளி உடுத்துக்கு. நாய்க்கு மால் வச்சான் எந்த தெரியும்? ஆனா சாப்பாடு போட்ட நடி சொல்லிட்டீங்க. ஆட்டு ஓடும். குரங்க மால் வச்சான் என்ன தெரியும்? மத்தல கீழ சுத்தி நிக்குது. ஆனா எலிக்க மால் வச்சான் கிடையாது. எனக்கு தெரியும். அந்த எலி எப்ப சாவுதோ அப்ப வாழை புடிச்சு தூக்கி போடலாம். அதுக்கு வாழை வச்சா நமக்கு 4 பேர் ஆள வச்சாங்க. அயல்நாட்டை படித்தவன் எதற்காக தெரியுமா? இப்போது கண்ணி பருவத்தை விட்டு மங்கை கொண்டு விட்டார். உனக்கு ஏற்ற ஒரு வருட பார்த்து மடித்து விட்டார்.
என் கடமை தீர்ந்து அப்பா எனக்கு என்ன வயதாயிடுச்சு இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க திருமணம் செய்யணும் இல்ல அப்பா பயந்துட்டாரு ஏன்னா காலம் மாறி போச்சு அதாவது வேலைக்கு போட்டு திரும்பி வந்தா வரமாட்டேன் தான் நம்ம வயித்துல நெருப்பு கண்ணு அழிஞ்சு கிடக்குறாங்க அதே தள்ளின்னு ஓடி போட்டு அதுதான் பயப்படுறாரு என்னுடைய நெருப்புன்னு சொல்ல அவன் சீரட் பத்து வச்சு எந்த அப்பா அது போல வளர்க்கறது கிடையாது நல்லதான் வளர்க்குறாங்க அதுங்க கோயில் பேர் ஓடி போட்டு அப்பா ஒரு பெண்ணின் வயது 21 வயது அந்த 21 திருமணத்தை முடித்து இல்லறத்தில் இன்புற்றால் மகளை செல்வம் பிறக்கும் வயது முதிர்ந்து திருமணம் செய்தால் பிள்ளையா பிறக்கும் அப்பா திருமணம் நான் வேணாம்னு சொல்லலப்பா எனக்கு திருமணம் செஞ்சீங்கன்னா நிறைய குழந்தைங்களா பெற்றதுக்கு ரொம்ப ஆசை இருக்கு இருந்தாலும் நான் திருமணம் செஞ்சீங்கன்னா ஒரு இடம் பண்ண வயதான காலத்து கடைசி காலத்துல யார் பாத்துப்பாங்க எனக்கு என்ன மக்கள் என் நாட்டு மக்கள் இருக்கும்போது எனக்கு இந்த நாட்டு மக்கள் நீ பணத்தை கொள்ளதான் பக்கத்துல ஒரு போயா மண்ணான்ட்டு போய் நினைப்பது தவறு மக்கள் எவ்வளவு மன்னன் சென்றால் மக்கள் துணை இருக்கு நான் சொல்ற தப்பா நினைக்காது எப்பவுமே ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி யாருமே கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஆயுதம் கிடைக்கிறீங்க அதுவும் நல்லா இருக்காது உங்க குடும்பம் நல்லா இருக்காது நாடும் நல்லா இருக்காது அது எப்ப சம்மதம் அப்ப பண்ணி வை நாடு நல்லா இருக்கும் நீ நல்லா இருப்ப எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்புறம் அந்த மாமா பையன் கட்டிக்க அப்படின்னு சொல்லி கட்டி வச்சு ஆயுதம் நடக்கணும் அது மாட்டுக்கணும் தின்னு மாட்டிக்கலாம் ஒண்ணும் நீங்க சுடர் விளக்காய் தூண்டுகோல் இருக்கு தூண்டுகோலாக துணையா நீ இருக்கிற எனக்கு என்ன கவலை அவனுக்கு கட்டி வச்சு மறுத்து வைக்க மாட்டேன் நீ உணவு இன்னும் யார வராது ஊரு புள்ளா சுத்தி டீசல் ஆடிங்க ஐயா வணக்கம் வணக்கம் என் நாடு முல்லை நாடு இன்னும் போட்டோம் நாட்டு காவல்காரன் என்ன வச்சு உங்களுக்கு ஓலை வந்துருக்கு ஆமா 1000 எவ்வளோ 2000 ரூபாய் வட்டி கூலி வட்டி சத்தம் அட்ற கூலி எல்லாமே அதுல அடக்குமா ஆமாங்க டேய் நீ என்ன வாளை சொல்ற நீங்க எந்த வாளை கேட்டீங்க நான் பண வாளை அது கிடையாதுங்க வேற என்ன உங்களுக்கு லிகிதம் வந்திருக்கு லிகிதமா ஏறா அடிக்கு தெரியாத பேசினா என்ன பண்ண போறேன் என்னடா எங்க அப்பா நான் செத்து தான் வேலை செஞ்சு விட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் முளையாட்டாளக்கூடிய மோகன்ராஜ் வரைமுறை யாதனை மணிவரி நாட்டாளக்கூடிய மணிவரி சேர வேண்டி வணங்காயா எப்போ அந்த நல்லா இருக்கிறா என்ன பழி சொல்லிட்டு நீ என்ன ஆயா கை காட்டினாங்க சரி சரிப்பா முல்லை நாட்டாளக்கூடிய மோகன்ராஜ் வரைமுறை யாதனை மணிவரி நாட்டாளக்கூடிய மணிமாற மன்னன் எனக்கு சேர வேண்ட கப்பப்படம் 3 ஆண்டுகள் செலுத்தவில்லை கப்பப்பானமா நீ லிகிதம் கண்ட ஒரு வார காலத்தில் செலுத்தவில்லையே உன்னோடு நான் போர் முறை ஐயா கப்பப்படம் கப்பப்படம் கொஞ்சம் விளையாடும் கண்ணிகளும் பெண்களுக்கு மஞ்சள் அடித்து பணிபுரிந்தாயா நாத்து நட்டாயா கைவரித்தாயா ஏறு வாட்டியா இல்ல அண்டத்தா வெட்டியா ஏறு வேலையில போன வாக்கால போய் எதாச்சும் கப்பப்படம் துடிக்கிறது மீசை அடக்கு என்று அடக்கி தான் துண்டாகி விட்டு போடா இவன் தூதாக வந்தவன் அம்பை இவன் எங்கே இருக்கிறான் அவன் இருக்கின்ற போது இவன் அப்ப நீ ராவணனா கும்பகர்ணா ஒரு ஆஞ்சநேயர் அவன் ராமர் வாள டேய் நீ தூதுவனாக வந்ததால் பிழைத்தாய் என் நாட்டில் வந்தார வாழ வைக்க நாடு உனக்கு விருந்திருக்கிறது உணவருந்து செல்லு ஆனால் ஒன்று அவன் எப்போது போர்னு சொன்னாலும் இடத்திலே போர் வைத்து பெற்று அவன் வெற்றி கண்டு பணத்தை பெற்றுக் கொடுக்க எதியா வந்தாலும் எங்க நாட்டுல சாப்பாடு போட்டு அனுப்ப வந்து என் கடமை உள்ள ஒரு குவார்டர் இருக்குது பிரியாணி சாப்பிட்டு போ அதுக்கல்லடா அதுக்கல்ல நான் சண்டைக்கு வந்தா என்ன எதுவும் பண்ண கூடாது முன் எச்சரிக்கை லஞ்சம் இதற்கெல்லாம் காரணம் யாரு நமது முப்படை தளபதி ஆளவன் தான் இதுவரை என்ன செய்திருக்கிறார் சரி மாத்தான் படையெடுக்க நம் நாடு தரங்கட்டும் ஆமாங்க விரைவாக எனது சிறப்பு எதிரிகளை வேறு எனது பாறை எதிரி ரத்த வேறு எனது நட்டை ரோஜா நட்டை எனது முட்டை எதிரி நட்டுக்கு பானை எனது வாய் எதிரி எலும்பு தோல் எனது பேச்சை எதிரி நட்டுக்கு அட்டங்கள் புட்டங்கள் அட்டவமா சுட்டை கெட்டிட பிரசக்தி எட்டு பேன் முட்டி பேன் நானல்ல என் உயிரில் மண்ணை வாரி இறைத்தாலும் பொன்னாக விளையக்கூடிய மணிவரி நாட்டை ஆண்டு வரும் மணிமாறனுக்கு அருகாவில் முப்படை தளபதி ஆள வந்தான் என்று பெயர் பெற்ற
முதல் இன்று வரை சீரும் சிறப்போடு அரசாட்சி செய்து கொண்டு சென்று மன்னரை சந்திக்கிறேன். இறை வகுத்து முறை வகுத்து மறை தெரிந்து வாழ்வதே வாழ்க்கை என்றான் திருவள்ளுவர். அதற்கேற்ற போல் வாழ்நோக்கு வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோலோக்கு வாழும் என்ற குரலுக்கு ஏற்றது இந்நாட்டையும் இந்நாட்டு மக்களையும் கண் இமைவோல் தொட்டு வரும் மாமன்னர்களே படை தளபதி ஆள வந்தான் தலைவன் நீ இன்று போல் என்றென்றும் இருக்க வேண்டும் உளமாற மாட்டேன். இருப்பினை இதுவரை நான் உன்னை நம்பியது போகும். மாற்றான் படைகளுக்கு உனக்கு என்னால் தரம் கட்டு விட்டது. இனி நான் உன்னை நம்ப தயாரில்லை. அவன் எப்போது போர் என்று சொன்னானோ நானே வீட்டுக்கு வரப்பாடு என்னை வார்த்தை குறைத்து விட்டு தளபதி ஆளவன் நான் இருக்கு வரை கண் கலங்கலாமா கண்ணீர் வடிக்கலாமா இப்போ இதை கட்டளையிட்டால் போதும். முல்லை நாடு சென்று மோகன்ராஜ் சிரசை உட்கார்ந்து விடுங்கள். கட்டளையிடுங்கள். எதிரிகள் தலையை பந்தாடிட்டு வருகிறேன். இல்லை என்றால் சிக்ஸர் அடித்துட்டு வருகிறேன். எதிரிகளை நான் தும்சம் செய்துட்டு வருகிறேன். நீ படை மட்டும் கொடு. படையோட அழியாது. படை குத்தா தான் கோட்டை படையோட அழிஞ்ச எத்தனையோ பேர் அரப்பாங்க. நீ சொல்ற மாதிரி இப்போதாவது வெற்றியோடு சென்று சீக்கிரமா வந்து சேருங்க. கோட்டை காவலன் நாகப்பள்ளி. அவன் இருக்கவர் நம் நாடு கதிகலங்கவில்லை. அவன் இறக்கன் விதியால் இருந்திருக்கிறான். அவன் மகன் சின்னம் திரு குழந்தைய அவன் இப்ப திருமண வயது இருக்கிறான். அவனுக்கு பதவி கொடுத்து விட்டார், மாற்றப்படுத்தி விட்டார். கண்ணை போலாம். எழுதி வைப்பார் ஏற்றினி அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. திருவள்ளுவர் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனும் கூன் குருடு சிவனராய் பிடி நீங்கி பிறத்தல் என்றார் ஔவையார். அதுக்கேற்பார் போல கடமை கண்ணியும் கட்டுப்பாடு இவரிடத்து செலுத்துங்க தாக்கி நாட்டிலே மனுபுரி நாட்டை முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுக்கு மகனாக பிறந்து கதிரவன் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். எனக்காக என்னுடைய தங்கை எதிர்பார்த்து கொண்டிருப்பாள். ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும் என்னுடைய தங்கையை பார்ப்பதற்காக. வாழ்வே எனது நாடக மேடை வாக்கு சொல்லி